வணக்கம், வெல்கம் டு IQ Study, Unique Approach of Teaching. Today, 10th Standard Mathsல example 7.15, 7.16 இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.15 ஓட பேசிக்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. வால்யூம் ஆஃப் solid right circular cylinder. எதுவும் இல்லை, சிலிண்டரோட வால்யூம், சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வந்தது, அதே மாதிரி சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வந்துன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ சிலிண்டரோட வால்யூமை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த ஃபார்முலாவுமே திருப்பி சொல்கிறேன், எந்த ஃபார்முலாவுமே எந்த இடத்துலையுமே நம்ம மக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு படிங்க. தட் வில் பி பெட்டர். ஐயோ ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன மாதிரி இருக்குது தான் சிலிண்டரு. இப்போ இந்த சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து ஆர்ன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு ஹைட் ஹெச்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது ஹைட் ஹெச், அதே மாதிரி ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன தேவை எனக்கு? வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாருங்கள். அதாவது கீழே ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே என்னவா இருக்குது? சர்க்கிளாக இருக்குது. இப்போ சர்க்கிளாக இருக்குது அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இல்லைங்களா? எது வரைக்கும், எந்த ஹைட்டு வரைக்கும் சர்க்கிளாக இருக்குது? ஹெச் என்ற ஹைட் வரைக்கும் ஃபுல்லாகவே சர்க்கிளாக தான் இருக்குது. இன்டூ ஹெச், அவ்வளோதான். திஸ் இஸ் தி வால்யூம் ஆஃப் சிலிண்டர். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். என்னது? என்ன யூனிட்ஸ்? கியூபிக் யூனிட்ஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியா அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ், அதே வந்து வால்யூம் அப்படின்னா 3 டைமென்ஷனல் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா? திருப்பி சொல்கிறது, எப்படி வந்தது? ஏரியா ஆஃப் சர்க்கிள் தானே இருக்குது, ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்டூ ஹைட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பேசிக் தெரியும், வால்யூம் ஆஃப் a hollow cylinder. ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா சிலிண்டரில் வந்து ஹோல் இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ லெட் மீ ட்ரா. இப்போ டயக்ராம் நான் வரைய போகிறேன், தெளிவாக கவனிங்க. இந்த மாதிரி இருக்கா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து ஹோல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சிலிண்டருக்கு பேர் வந்து என்ன சிலிண்டர் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா? இப்போ ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இது ஹைட் பார்த்தோம் அப்படின்னா ஹெச் என்ற ஹைட்டில் இருக்கும். 2 ரேடியஸ் இருக்கும். உள்ளே இருக்கிறதுக்கு வந்து ஸ்மால் ரேடியஸ் ஆர், வெளியே இருக்கிறது கேபிட்டல் ரேடியஸ். இல்லைங்களா? கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம ரேடியஸ் சொல்லுவோம். இப்போது நம்ம இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னா வால்யூம் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர். இப்போ அவுட்டர் சிலிண்டருக்கு வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு, ஓகேங்களா, உள்ளே இருக்கிறது மைனஸ் பண்ணிடலாமா? ஏன்னா இது ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது, அதனால் இது மைனஸ் பண்ணிடணும். இப்போ இது மட்டும், இது ஒன்று தான் எனக்கு வேணும். ஏன்னா இது ஃபுல்லாக ஓட்டையாக இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் ஓட்டை, அதை இதை மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ வால்யூம் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்னர் சிலிண்டர் பண்ணலாமா? இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி பாருங்க. வால்யூம் ஆஃப் அவுட்டர் சிலிண்டர் இப்போ தான் சிலிண்டர் என்ன ஃபார்முலா? பை, அதாவது என்ன மாதிரி இருக்குது, இது சர்க்கிளாக இருக்குது. அப்போது பை ஆர் ஸ்கொயர், அவுட்டர்ன்றதால கேபிட்டல் ஆர், ஹெச்ன்ற அளவுக்கு இருக்குது, மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன காமனாக இருக்குது? பை காமனாக இருக்குது, ஹெச் காமனாக இருக்குது. பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஹெச். வால்யூம்ன்றது என்ன யூனிட்? கியூபிக் யூனிட்ஸ். எப்போவுமே யூனிட்ஸை வந்து மறக்கக்கூடாது. ஆல்வேஸ் வால்யூம் அப்படின்னு வந்துட்டாவே கியூபிக் யூனிட்ஸ். எக்ஸாம்பிள் 7.15, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு கிவன் டேட்டா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. பேஸ் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? 250 மீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்குறாங்க? வால்யூம் கண்டுபிடிங்க. வெரி சிம்பிள். இப்போ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சிலிண்டரோட டயக்ராம் வரைகிறேன், அப்போ தான் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ சிலிண்டரோட டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி இருக்குமா? திஸ் இஸ் தி சிலிண்டர். இப்போ ஃப்ரம் திஸ், இதிலிருந்து பாருங்கள்
நான் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு, இது என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர், ஹெச்ன்ற ஹைட் அளவுக்கு இருக்குது சர்க்கிளாகவே, ரைட். அப்போது இன்டூ ஹெச், அவ்வளோதான். அப்போ இதில் வந்து இந்த ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியான்றது என்ன கொடுத்தாங்க, பேஸ் ஏரியா 250 சொல்லிட்டாங்க. இப்போ 250 இன்டூ ஹைட்ன்றது என்னது 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. 250 இன்டூ 2 விச் இஸ் ஈக்குவல் டு வாட், 500. வால்யூம்ன்றதால கியூபிக் யூனிட்ல சொல்லணும், இது மீட்டர்ல இருக்கிறதால மீட்டர் கியூப். தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 7.16. The volume of cylindrical water tank is, அந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க 1.078 into 10 to the power of 6 liters. If the diameter of the tank is 7 meter, find its height. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டயக்ராம் வரைய போகிறேன். இது என்ன இருக்குது, சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டதால சிலிண்டர் டயக்ராம் வரையணும். வரைஞ்சாச்சு. அடுத்து என்னன்னு சொல்லி பாருங்கள், என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்த டயாமீட்டர் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு வாட், எனக்கு 7 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதானே ஹைட்டு, ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க, ரைட். அதுக்கப்புறம் இதோட கெப்பாசிட்டி, இதுக்குள்ளே தண்ணி மொத்தமாக எவ்வளோ ரொப்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி எனக்கு 1.078 in 10 to the power of 6 liters அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வேர்ட் எம் கோன் அப்படின்னா கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுத போகிறேன். ஓகேங்களா. அப்போது இப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டாங்க, வால்யூம் ஆஃப் சிலிண்டரிக்கல் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். 1.078 into 10 to the power of 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 to the power of 6 அப்படின்னா 6, அதாவது 6 0 போட்டு அதில் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 1.078. இங்கே 3 0 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா பாயிண்ட் தள்ளி போயிடும். அப்போ இன்டூ 3 0 வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி வந்து தான் இது எதில் இருக்குது, எனக்கு லிட்டரில் இருக்குது. லிட்டர்ஸில் தானே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே என்ன யூனிட்டில் இருக்குது பாருங்கள், மீட்டரில் இருக்கிறதால இதை வந்து நான் மீட்டர் கியூபாக மாற்றுறேன். அப்போது அதுக்கு ஒரு கன்வர்ஷன் இருக்குது. என்ன கன்வர்ஷன் சொல்லி பாருங்கள். 1 லிட்டர் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1 டிவைடட் பை 1000 மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே எத்தனை லிட்டர் இருக்குது, 1078000 லிட்டர்ஸில் இருக்குது. அப்போது இதை நான் மீட்டர் கியூப்பில் சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 அப்படின்னு சொல்லி போடுவேன். இப்போது 1078000 டிவைடட் பை நான் 1000 அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா இது எனக்கு மீட்டர் கியூப்பில் வந்துடும். இப்போ இதில் இருந்து 3 0 கெட்ஸ் கேன்சல்டா. அப்போது 1078 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் ஐம் கோனா டூ அப்படின்னா எனக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் வால்யூமோட ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னாவே நம்ம ஃபார்முலா என்னது, ஏரியா ஆஃப், இது என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு எந்த அளவுக்கு, ஹெச்ன்ற ஹைட் அளவுக்கு இருக்குது. இப்போ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச், இதுதான் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, 1078 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இப்போ இதுலேருந்து எனக்கு ஆரோட வேல்யூ ஃப்ரம் தி கிவன் கொஸ்டின் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2வா. இப்போ 7 டிவைடட் பை 2 மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரேடியஸ், ரைட். இப்போ இதுலேருந்து பாருங்கள் பையோட வேல்யூ எனக்கு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது எனக்கு 7 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் தான் நான் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு 1078. இப்போ இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வாட் ஐம் கோனா டூ, ஐம் கோனா ஃபைண்ட் திஸ் ஹெச். டு ஃபைண்ட் திஸ் ஹெச் மற்ற இதெல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். 1078 இன்ட்டு இங்கே இருக்க 7 இங்கே போச்சுன்னா மேலே வந்துடும் 7 டிவைடட் பை 22. அதே மாதிரி இங்கே இருக்க அப்படியே மாற்றி போட போது எனக்கு மேலே 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 7 இன்ட்டு 7 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ இதுலேருந்து பாருங்கள் இந்த 7 கெட்ஸ் கேன்சல். அப்புறம் வேறு என்ன இருக்குது எனக்கு, நான் கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணும்பொழுது எனக்கு என்ன வருது சொல்லி பாருங்கள், இது வந்து 1s இங்கே 11 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ வேறு என்ன இருக்குது எனக்கு 1078, நான் கீழே எழுதுறேன் ஒன்ஸ். ஓகேங்களா. இங்கே மேலே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா, 1078 இன்ட்டு 2 டிவைடட் பை 11 இன்ட்டு 7 இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 7 டேபிளில் நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஓகேங்களா. 7 டேபிளில் கேன்சல் பண்ணும்பொழுது 7 1s 7,
பாருங்க 7 1s are 7 எனக்கு 3ன்னு சொல்லி வருது, 7 5s are 35 எனக்கு 2ன்னு சொல்லி வருது, 7 4s தான் சொல்லி வந்துருச்சு. இப்போ 1 5 4 இந்த மாதிரி இருக்கு. அப்போ 11 டேபிள் டைரக்டா கேன்சல், 11 டேபிள் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 11 1s are 11 4ன்னு சொல்லி வரும், எனக்கு 14, which is 14 into 2. இப்போ 14 into 2 is equal to what அப்படின்னா 28 meter is the height of this cylindrical tank. இன்னைக்கான செஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.